இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த இஸ்திக்ஃபாரை குறைந்தது 1000 தடவையாவது ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான், கவலைகளை நீக்குகின்றான், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நமது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்வதாக ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எவ்வளவு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இமாமிடத்தில் ஒருவர் வருகிறார். அதாவது அவர் ஒரு விதமான பிரச்சனையோடு வந்து அந்த இமாமிடத்திலே தீர்வை கேட்கிறார். அவருக்கு கூறுகின்றார், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று கூறி அவரை அனுப்பிவிடுகிறார்கள். மீண்டும் இன்னும் ஒரு நபர் வருகிறார். சிறிது காலம் கழித்து அந்த நபரிடமும் அந்த இமாம் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து விடுங்கள் என்று கூறுகிறார். அது வேறு விதமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றதே, அதற்கும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அந்த இமாம் அந்த மனிதரிடம் கூறுகிறார். இன்னும் சிறிது காலம் கழித்து இன்னும் ஒரு மனிதர் வருகிறார். அவர் வேறு விதமான பிரச்சனைகளுடன் வருகிறார். அவருக்கும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அந்த இமாம் கூறி அனுப்புகிறார்கள். இதனை கவனித்த அந்த இமாமினுடைய மாணவர் அந்த இமாமிடத்திலே கேட்கிறார், 3 நபர்களும் 3 வெவ்வேறு பிரச்சனையுடன் வந்தார்கள். ஆனால் நீங்கள் மூவருக்குமே இஸ்திக்ஃபார் செய்யுமாறு கூறி அனுப்பினீர்கள், ஏன் என்று கேட்டதற்கு அந்த இமாம் கூறினார்கள், இஸ்திக்ஃபாரிலே எல்லா விடயத்துக்குமான தீர்வு இருக்கின்றது. நாம் இஸ்திக்ஃபாரை கூறுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்குகின்றான் என்று அந்த இமாம் அந்த மாணவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த விடயமாக இருந்தாலும் சரி, நாம் இஸ்திக்ஃபார் செய்தால் அந்த விடயத்திலே அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. அதிலே நாம் அதிகமாக இந்த இஸ்திக்ஃபாரை செய்வோம். குறைந்தது ஒவ்வொரு நாளும் 1000 தடவையாவது இதனை நாம் ஓதுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை குறைந்தது 1000 தடவையாவது ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின்